أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. வார்த்தைகள் வர்ணனைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபோ தாபியின்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று இறைவன் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அந்த வற்றாத பெருங்கன்மையானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று புழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனதுரையை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற சலாத்தோடு ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்ம 2 வாரங்களுக்கு முன்னால் சுவனத்தில் நமது வீடுகள் எனும் தலைப்பில் சில விடயங்களை பார்த்தோம். அதில் முக்கியமாக நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, யார் சொர்க்கத்தில் நம்முடைய வீட்டை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, முதலில் உலகத்தில் நம்ம வீடு அதற்கு தகுதியான வீடுகளாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வீடுகள் உலகத்தில் அதற்கு தகுதி இல்லாததாக இருக்கும்போது சொர்க்கத்தில் மட்டும் நம்ம வீடுகளை எதிர்பார்ப்பது அது ஒரு நிராசையாக போகக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதை சுட்டிக்காட்டினோம். அப்போ அதில் குடும்பத்திற்குள் எப்படி ஒரு தந்தை தாய் மகன் தந்தை கணவன் மனைவிக்கு இடையே உறவு இருக்க வேண்டும், எப்படி ஒரு வணக்க வழிபாடுகளில் கணவனும் மனைவியும் இணைந்து அல்லாஹ்வை துதி செய்ய வேண்டும் என்பது போன்ற விடயங்களை எல்லாம் பார்த்தோம். பொதுவாகவே நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இஸ்லாத்தை பிற மதங்களைப் போல, இப்படி வேற சில மதங்கள் இருக்கு, அந்த மதங்கள்ல அவங்க சொல்லக்கூடிய இறைவனை வாரத்துக்கு ஒரு முறை பிரேயர் பண்ணிட்டு வந்தா போதும். நீங்க என்ன பொருளாதார கொள்கை வேணா வச்சுக்கலாம், என்ன அரசியல் கொள்கை வேணா வச்சுக்கலாம், அதை பத்தி அந்த மதம் கவலைப்படாது. அப்படி அல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை நிலை, இது ஒரு கம்ப்ளீட் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். அப்ப நீங்கள் சிறுநீர் கழிப்பதிலிருந்து உங்களை அடக்கம் செய்யும் வரைக்கும் எல்லாத்துக்கும் தேவையான வழிகாட்டுதல்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையின் மூலமாகவும் தன்னுடைய இறை தூதரின் மூலமாகவும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது வெறும் ஆன்மீகம் மாத்திரம் அல்ல, அது வெறும் சடங்குகள் மாத்திரம் கொண்டது அல்ல. இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய எந்த விஷயமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது அவன் மனதோடு சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாத்துல முழுமையான அழகிய தீர்வு இருக்கிறது என்பதை முதலில் முஸ்லிம்களாக நாம முதல்ல அதை நம்ப வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை ஒரு ஜமாத்தாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்யுமாறு நம்ம கட்டளை இடுகின்றான். இப்ப அல்லாஹ் நாடுனா நீங்க 5 வேளை என்ன தொழுவணும், வீட்டில் உட்காந்து தனியா தொழுவணும்னு சொல்லல, மாறாக பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள், ஜமாத்தோடு தொழுதா 27 மடங்கு உங்களுக்கு என்ன இருக்கு, நன்மைகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
அவங்களுக்கு பேரே அகிலத்தின் அருட்கொடை, ரஹமத்துல் ஆலமீன். ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சோடு இருக்கும்போது சில சின்ன சிறுவர்கள் அந்த கல்லை தடிச்சு அந்த தாய் பறவை குட்டின்னு பிரிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் வருத்தப்படுறாங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, அதை அதனுடைய தாயோடு சேர்த்து வைங்க. அப்படி எல்லாத்தின் மீதும் இறக்கப்படக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் எந்த காரணமும் இல்லாமல் பள்ளிவாசல்களை ஜமாத்தோடு வந்து தொழாமல் வீடுகளில் தொழுது கொள்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று தீ வைத்து எரித்து விட என் மனம் நாடுகிறது. தேவையான காரணம் இருக்கணும், மருத்துவ காரணங்களோ உடல்நிலையோ இல்லை இன்னும் பிற விசேஷமான காரணங்கள் இல்லாமல் நீங்கள் ஜமாத்தை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவருடைய அடிநாதம். ஏன்னா முஸ்லீம்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி, நம்ம வந்து ஒரு சமூகமாக வாழ தலைப்படக்கூடிய ஒரு சமூகம். ஒரு பெருநாள் தொழுகையா, ஒரு ஜும்மாவா, அந்த மஹல்லாவுடைய அத்தனை மக்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடுவார்கள். ஒரு பெருநாளா, ஒரு ஊருடைய அனைத்து மக்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடுவார்கள். ஒரு ஹஜ்ஜு பெருநாளா, உலகத்தின் அத்துணை மக்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடுவார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா குடும்பத்தை குறித்தும் உறவுகளை குறித்தும் பேசுகிறார். ஆனா வருந்தத்தக்க விதத்துல நம்ம இஸ்லாம்னாலே பயான்னாலே சொர்க்கம் நரகம் குலுகம் நோம்பு, அதை தாண்டி இஸ்லாம் இல்லை என்பதாக நாம் ஒரு குறுகிய வட்டத்தை ஏற்படுத்தி விட்டோம். ஆனால் அல்லாஹ் தஆலா முதல்ல உறவுகளை படைக்கும் போது சிலத்து ரஹம் என்ற உறவு அர்ஷை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது. என்ன கேட்குது அப்படின்னா, யா அல்லாஹ், என்னை யார் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவரை நீ பாதுகாப்பாயாக. அதாவது உறவுகளை யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்களை நீ பாதுகாத்து, யார் என்னை வெட்டி விடுகிறார்களோ அவர்களை நீ வெட்டி விடுவாயாக என்று சிலத்து ரகம் என்ற உறவு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டார். அப்ப உறவுகளுடைய முக்கியத்துவம் புரியாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் வெட்டச் சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை, ஒட்டச் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட காலையில் ஒரு ஹதீஸை பார்த்தேன். அதாவது யார் வந்து ஒரு சொல்வதை ஒருவர் இன்னொரு ஆளை பத்தி சொல்றாரு, அதை கொஞ்சம் ஏத்தி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை மூட்டுவதற்காக யார் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஏத்தி சொல்றாங்களோ அவங்க தங்களுடைய இருப்பிடத்தை நரகத்தில் பார்த்து கொண்டிருக்கும். இஸ்லாத்துல பொய் பேசுவதற்கு வெகு அரிதாக அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் ஒண்ணு என்னன்னா, ரெண்டு பேருக்கு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக பொய் சொல்லலாம். ஒரு ஆள் கோபத்தில் இருக்கிறார், தம்பியை பத்தி கண்ணாம திட்டார். நம்ம என்ன பண்ணலாம், தம்பி கேட்பார், அண்ணன் என்ன சொன்னான், அவர் திட்டினதெல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணி டைல்யூட் பண்ணி சொல்றது தப்பு இல்லை. ஆனா நடைமுறை என்ன நடக்குது, அவன் சொல்லாததையும் சேர்த்து சொல்லி கொஞ்சம் ஏத்தி சொல்லி இனி அவனை ரெண்டு பேரும் பேசவே முடியாதபடி ஏத்தி சொல்ற பார்த்தீங்களா. இது இஸ்லாத்துடைய பார்வையில கடுமையான கண்டிப்புக்குள்ளான விஷயம். ஹஜ்ஜை எடுத்துங்க. ஹஜ்ஜின் போது மால்கம் எக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கருப்பின தலைவர், அவர் அமெரிக்காவிலிருந்து ஹஜ்ஜுக்கு போறார். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன நினைச்சாரு, கருப்புரலாகி நமக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்னா வெள்ளையர்களை கொன்றால்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும்ன்ற நிலைப்பாட்டில் இருந்தார். ஆனா எப்ப ஹஜ்ஜுக்கு போனாரோ, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து சொல்றாரு, எனக்கு வலது பக்கத்தில் அமெரிக்கனை விட வெள்ளையனான ஒரு அரபியை பார்த்தேன், எனக்கு இடது பக்கத்தில் என்னை விட கருப்பான ஒரு கருப்பனை பார்த்தேன். அப்போது உணர்ந்து கொண்டேன், கருப்பனும் வெள்ளையனும் ஒன்றாக வாழ முடியும். எப்போது என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உண்மையிலேயே இன்னைக்கு இந்த மாநிலத்தில் சமூக நீதியை பற்றி நிறைய பேசுவோம். சமூக நீதியை உண்மையிலே உலகத்தில் அமல்படுத்தி காட்டியது இஸ்லாம் மாத்திரம்தான். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நமக்கு மத்தியில் ஒரு தவறான பழக்கம் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சவுதியில் எப்படி ட்ரெஸ் போடுறாங்க அதே மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டால் நம்ம ரொம்ப இஸ்லாமிக்கு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. சவுதி கல்ச்சர் உருவாக்கணும்னா இந்திய கல்ச்சர் உருவாக்கணும், இந்திய கல்ச்சர் உருவாக்கணும் அல்லாஹ் தான் இந்தோனேஷியன் கல்ச்சர் உருவாக்கணும். அப்ப தக்குவாங்கிறது உடையில இல்லை, என்ன உடை உடுத்துகிறோம் என்பதில் தக்குவா இல்லை, எப்படி உடுத்துகிறோம் என்பதில் தான் தக்குவா இருக்கிறது. நாம் உடுத்தக்கூடிய உடை இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய மானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். அப்போ ஒரு ஹஜ்ஜுக்கு நம்ம எத்தனையோ பேர் போறோம், வருஷம் வருஷம் போறோம். ஹஜ்ஜுக்கு போகக்குள்ள
சஃபா மருவாவுக்கு மத்தியில தொங்கோட்டை ஓடுறோம். தொங்கோட்டை ஓடும் போது நமக்கு என்ன நினைவுக்கு வரணும்? இப்படித்தானே அந்த பச்சிலம்பாளகர் இஸ்மாயில் தண்ணீருக்காக தவித்த போது அவங்களுடைய தாய் இப்படித்தானே இந்த 2 மலைகளுக்கு நடுவில் ஓடி இருப்பாங்க. அப்படிங்கிற சிந்தனையோடு ஓடினோம் என்றால் மீண்டும் திரும்பி வரும்போது நம்ம உம்மாவை வாப்பாவை என்ன பண்ண மாட்டோம், மதிக்கக்கூடிய நபர்களாக இருப்போம். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா கடமைகளும் நமக்கு மத்தியில சில பண்பாடுகளை, சில ஒழுக்கங்களை உருவாக்குவதற்காக வந்தது. நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலும் அநாத இல்லங்கள் இருக்கு, முதியோர் இல்லங்கள் வருவதை பார்க்கிறோம். இது ஒரு விதத்துல தேவைன்னு எடுத்துக்கிட்டாலும் எப்போது ஒரு சமூகத்தில் முதியோர் இல்லங்களும் அநாத இல்லங்களும் வருகிறதோ அந்த சமூகம் பலவீனமாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அதுதான். எப்போ ஒரு அநாத உருவாகிறான், எப்போ ஒரு முதியோர்கள் கவனிப்பாரற்று போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு உரிமை உடையவர்கள் யாரோ அவர்களை கவனிக்காத போதுதான் இப்படி ஒரு அநாதை நிலையங்களும் முதியோர் இல்லங்களும் உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு சொத்து இருந்தால் அந்த சொத்தை பங்கிட்டுக் கொள்வதற்கு யாருக்கெல்லாம் உரிமை இருக்கிறதோ அவர்தான் அவரை பாதுகாத்துக் கொள்வதற்கு உரிமை உடையவர்கள். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆனை எடுத்து பாருங்க. அல்லாஹ் வெறும் தொழுகணும் பத்தி மட்டும் பேசல. கணவன் மனைவி உறவுக்கு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலத்தை எடுத்து காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அலைஹிஸ்ஸலத்தினுடைய எப்படி வாழ்ந்தாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை கதீஜா அவர்களும் எவ்வாறு வாழ்ந்தார்கள். அதே போல தந்தை மகன் உறவுக்கு இஸ்லாம் ஒரு அழகான உதாரணம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க. ஒரு அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். சகோதரனுக்கு மத்தியில பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சகோதரர்களும் அவர்களுக்கு மத்தியில இருந்த சம்பவங்கள். ஒரு தந்தை மகன் உறவு எப்படி இருக்கக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன். ஒரு தாயுடைய தவிப்பு எவ்வாறு இருக்கும் என்பதற்கு குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு அழகான உதாரணங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் ஃபிரௌன் ஒரு கட்டளை இட்டான். என்ன கட்டளை இட்டான்? அவரை கனவு காண்றான். என்ன கனவு காண்றான்னா அவனுடைய அந்த அரண்மனை தீச்சுவாலையால் எரிகிறது. அதற்கு காரணம் அந்த இஸ்ரவேல் மக்களில் உதிக்கக்கூடிய ஒரு குழந்தையின் மூலமாக தனக்கு ஆபத்து வரும் என்று அந்த கனவின் மூலம் உணர்த்தப்பட்ட காரணத்தினால் இஸ்ரவேல் சமூகத்தில் பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் வெட்டி கொள்ளுமாறு உத்தரவிட்டார். எல்லா ஆண் குழந்தைகளும் வெட்டி கொல்லப்பட்டார்கள். ஆனா மனிதன் சூழ்ச்சியாளன் என்றால் இவங்களை படைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய சூழ்ச்சியாளன். எந்த நபரை அவன் வெட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அந்த நபர் அவனாலே வளர்க்கப்பட்டார். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறந்த உடனே அவங்க தாயிட்ட சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, மூசாவை ஒரு தொட்டில போட்டு ஆத்துல விடுங்கிறாங்க. எந்த தாய்க்குமே ஒரு பயம் இருக்குல்ல, அந்த தாயுடைய பரிதவிப்பு குர்ஆன் அழகா சொல்லுது. அவங்க அம்மா அதை விட்டுட்டு அது போய் அரண்மனை சேர்ந்து விட்டது என்ற செய்தி வரும் வரைக்கும் எவ்வாறு தவித்தார்கள். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தூதுவர் ஜிப்ரீல் உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும், அதற்கு ஈசா என்று பெயரனுக்கு என்று சொன்ன போது குழந்தை பிறந்த உடனே அவங்க தவிச்சாங்க. இந்த சமூகம் என்ன சொல்லுவோம், இந்த சமூகம் என்ன என்ன சொல்லும், என்னோட கற்பை என்ன சொல்லும், ஒழுக்கத்தை என்ன சொல்லும் அப்படின்னு தவிச்சாங்க. அந்த மக்கள் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சபித்த போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாய் திறந்து பேசுறாங்க. குழந்தையாக இருக்கும் போது பேசிய ஒரு மனிதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்படியாக குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு, தந்தை மகன் உறவு, அண்ணன் தம்பி உறவு எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு இருக்கு. ஏன் குர்ஆன் உறவுகளை பத்தி இவ்வளவு பேசணும்? அல்லாஹ் நம்மளை தொழுவதானே படைச்சான். 5 வேளை தொழுவது தான் நம்ம கடமை. நோம்பு நோக்குறது மட்டும் தானே நம்ம கடமை. ஜக்காத் கொடுக்கறது தானே கடமை. ஹஜ்ஜுக்கு போனா கடமை முடிஞ்ச. அப்ப எதுக்கு அல்லாஹ் உறவுகளை பேசணும்? அப்படின்னா உறவுகள் என்பவை தான் இந்த சமூகத்தை கட்டி பாதுகாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு உறவுன்னு யாருமே இல்லைன்னா, இன்னைக்கு சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது, நிறைய இந்தியா மட்டுமல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முதியவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமானது தங்களுடைய
பிரச்சனைகளை பேசினால் காது கொடுத்து கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. இந்த தனிமைதான் அவர்களுக்கான மிகப்பெரிய உளவியல் பிரச்சனையாக இன்றைக்கு கணிக்கப்படுகிறது. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில ஒரு குடும்பம் இருந்தால், உறவுகள் இருந்தால், அந்த உறவுல இப்படிப்பட்ட தாத்தாக்களோ பாட்டிகளோ இருக்க மாட்டாங்க. அவங்க சொன்னா காது கொடுத்து கேட்பதற்கு பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இருப்பார்கள். அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, உறவுகளை பேணி பாதுகாருங்கள், உறவுகளை விட்டு கொடுக்காதீங்க, உறவுகளை முடிஞ்ச வரைக்கும் ஒட்டி கொள்ளுங்கள். அப்ப அந்த உறவுகளே மிக முக்கியமான ஒரு உறவு கணவன் மனைவி உறவு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஒரு மூமினான ஒரு ஆண் தன்னுடைய மனைவியின் மீது கோபம் கொள்ள வேண்டாம். அவருக்கு பிடிக்காத ஒரு காரணம், ஒரு மனைவி உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் நாம நினைக்கிற மாதிரி 100% நாம் எதிர்பார்க்கிற மாதிரி மனைவியெல்லாம் கிடைக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது மியூசியத்தில் சொல்லி செஞ்சாதான் உண்டு. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அவங்க இருக்கிற மாதிரி கணவன்மார்கள் கிடைக்கவே மாட்டாங்க. அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய மனைவியில், கிடைக்கக்கூடிய கணவனில் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில குணங்கள் நமக்கு பிடிக்காமல் இருக்கும். அதை வச்சு கோபப்படக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று இருந்தால் பிடித்த விஷயங்கள் பல இருக்கும், அதை கொண்டு நீங்கள் ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஒரு மனிதர் என்ன பண்றாரு, தான் மனைவியை பத்தி புகார் செய்யணும்னு சொல்லிட்டு, கம்ப்ளைண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு கம்ப்ளைண்ட் செய்ய வராங்க. ஏன்னா அவர் தான் கலீஃபா, அமீருல் மூமினீன் கம்ப்ளைண்ட் செய்ய வராங்க. எதுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வராங்கன்னா, நான் எது பேசினாலும் என் ஒய்ஃப் என்ன பண்றா, எடுத்து பேசுறா, நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறா, என் சவுண்டுக்கு மேல அவ சவுண்டு ஏறுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வரார். இது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு ரசூலுல்லாஹ்வே சில பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, மக்காவில் இருந்த வரைக்கும் நம்ம பொம்பளைங்களாம் நம்ம சொன்ன உடனே காது கொடுத்து கேட்டாங்க, மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்களோட குணங்களே மாறி போச்சு, நம்மளோட அவங்க தான் அதிகமா பேசுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை இன்னைக்கு உள்ள பிரச்சனை இல்லை, அந்த காலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அப்போ உமர் ரலியல்லாஹு கம்ப்ளைண்ட் பண்ண வரவங்கள உமர் அதோட வீட்டுக்கிட்ட போறாங்க. வீட்டை நெருங்கிறதுக்கு முன்னாடி சவுண்டு வேகமா வருது. யாரு சவுண்டு? உமர் ரலியல்லாஹு சவுண்டு இல்லை, உங்க மனைவியோட சவுண்டு. அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு, நம்ம மனைவி வேகமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கலீஃபாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா இங்கே நிலைமையே வேற மாதிரி இருக்கு, இதுக்கு நம்ம வந்த வழியா போயிடுவோம். திரும்ப எத்தனைக்கும் போது உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன என்ன எதுக்கு வந்தீங்க, எதுக்கு உள்ள வராமையே போறீங்க, அனுமதி கேட்காமே போறீங்கன்னு உடனே விஷயத்த சொல்றாரு. அப்ப சொல்றாங்க, என்னுடைய மனைவி என்னுடைய துணிகளை துவைத்து தருகிறாள், எனக்காக வீட்டு வேலைகளை செய்கிறாள், எனக்காக உணவுகளை சமைத்து தருகிறாள், என்னுடைய குழந்தையை நல்லபடியாக பார்த்துக் கொள்கிறாள். இத்தனையும் செய்யக்கூடிய அவள் ஒரு முறை கொஞ்சம் வேகமாக பேசினா அதை நான் பொறுத்து கொள்ள கூடாதா? அது அப்படின்னா நான் குறைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு யார் கேட்கிறாங்க? இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப கோபக்காரராக, ரொம்ப ரோஷக்காரராக, ரொம்ப வீரதீரம் மிக்கவராக போற்றப்படுகின்ற உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அளவுக்கு மனைவியை அனுமதித்திருக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு நாம என்ன, நாம இதுக்கு எங்கேயாவது இந்த ஹதீஸ் நமக்கு பொருந்துமா? எங்கேயாவது இந்த சம்பவம் பொருந்துமா? சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா பிளேட்டு பறக்கக்கூடிய வீடுகளை தான் நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுல எங்கேயாவது இதற்கான வழிகாட்டுதல் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுடைய உணவு பழக்கத்தை பற்றி அவங்க மனைவிமார்கள் சொல்லும் போது சொன்னாங்க, பிடித்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்கவில்லை என்றால் மௌனமாக இருந்து விடுவார்கள். நம்ம நல்லா இருந்தா மௌனமா இருக்கும், நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு நம்ம வாயிலிருந்து முத்துக்களை உதிர்த்து நம்மளால கொண்டாடிய பாராட்ட முடியாது. பாராட்டிட்டு அப்புறம் நாளைக்கு நல்லா செய்ய மாட்டான் அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், பாராட்ட மாட்டோம். ஆனா ஏதாவது ஒரு கடையில போயிட்டு நைட்டு 11 மணிக்கு அவன் காஞ்சி போன தோசையை கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு டிப்ஸ் வேற கொடுத்துட்டு வருவோம். இது இயல்பாகவே மனிதர்களுடைய உளவியல். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்காங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்படுகிறது. உணவு ஏற்பாடு செய்யப்படும் போது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, அவங்க வீட்டிலேருந்து சில உணவுப் பொருட்களை கொடுக்குறாங்க. அந்த உணவோடு இதையும் ஒரு ஸ்வீட் மாதிரி ஏதோ இதையும் நீங்க சேர்த்து கொடுங்க. உடனே ஆயிஷா கோவம் வந்துச்சு, நான் தான் சமைச்சிட்டு இருக்கிறேன்ல, இவ யார் அனுப்புறதுக்கு,
அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்து வந்த அந்த பொருட்கள் அடங்கிய அந்த பாத்திரத்தை சட்டியை என்ன பண்றாங்க, எல்லாரும் முன்னாடியும் உடைச்சிடுறாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம வீட்டில் விருந்தாளிங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் இருக்கிறோம், சமையல் பண்ண போறோம், அப்ப யாரோ ஏதோ ஒன்று கொடுத்து விடுறாங்க, நம்ம மனைவி நம்ம மற்றவங்க முன்னாடி அந்த சட்டியை போட்டு உடைச்சா கண்டிப்பா தலாக் போறோமோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் 2 அறையாவது விடும். உண்மையா இல்லையா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அவங்க உடைந்த துண்டுகளை, அந்த உடைஞ்ச துண்டுகளை ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்து பொறுக்கி, உங்கள் அன்னை இன்றைக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக ரோசப்பட்டு விட்டார்கள், வேற ஒண்ணுமே சொல்லல, உங்களுடைய அன்னைக்கு இன்று ரோசம் கொஞ்சம் அதிகமாக வந்து விட்டது என்று சொல்லி அந்த பொருட்களை எடுத்து குப்பையில அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா நம்ம இங்க பயான் பண்றவங்களாம் பேசக்குள்ளலாம் பெண்களே எப்படி இருங்கள், எல்லா பெண்களுக்கு தான் அட்வைஸ், அவங்களுக்குலாம் அட்வைஸே இல்லை. ஏன்னா ஆண்கள் வர்றதே இல்லை பயானுக்கு. இப்போ பெண்களுக்கு பயானுன்னு தான் இங்க சனிக்கிழமை நடத்துறாங்க இல்ல, ஆண்கள் நடத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆண்களுக்கு நடத்தினா அது சக்சஸ் என்னன்றது தெரியும். ஜும்மா வேற வழி இல்லை, ஜும்மாக்கு வந்தாகணுங்கிறதுனால நம்ம வரோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, எல்லா இடத்துலயும் பெண்களை குறை சொல்லக்கூடிய நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, சாப்பாட்டுல உப்பு அதிகமாயிடுச்சுன்னா கோவம் வருது, நம்ம பாக்கெட்ல காசு எடுத்துட்டா கோவம் வருது, இதுக்கெல்லாம் கோவம் வரும். எதுக்கு கோவம் வரணுமோ அதுக்கு வர மாட்டேங்குது. வீட்டு வேலைகளை புறக்கணிச்சுட்டு பிள்ளைகளை கவனிக்காம டிவி மொபைல் பார்த்துட்டு தான் கோவம் வராது. இல்ல இதெல்லாம் கவனிக்காம கொள்கைக்கு மாற்றமான விஷயங்களை செய்யும் போது, இல்ல ஒழுக்க வீழ்ச்சிகளை சுட்டும் போது, இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாத போது அப்ப கோவம் வரணும். ஆனா அப்ப கோவம் வர்றதில்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த வீட்லயும் மனைவி தொழுவுலன்னு மனைவிட்ட சண்டைக்கு போன புருஷன்கள் ரொம்ப கம்மி. கொண்டாட்டி சாப்பாட்டுல உப்பு போட்டா சக்கரை அதிகமா போட்டாங்கிறதுக்காக கோவப்படுற புருஷன்கள் தான் அதிகமே தவிர, மனைவி தொழுவுல, மனைவி நோன்பு வைக்கல, மனைவி குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கல அப்படிங்கிறதுக்காக கோபம் கொள்ளக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி. ஆனா அதே சமயத்துல பெண்களும் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை, கொடுக்க வேண்டிய உரிமை, கொடுக்க வேண்டிய விஷயங்கள்ல திருப்திகரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண் கணவனுடைய திருப்தியை பெற்ற நிலையில் மரணிக்கிறாரோ அவளுக்கு சொர்க்கம் நிச்சயம் உண்டு. நீங்க சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் கணவன் திருப்தியுற்ற நிலையில நீங்கள் மரணிக்க வேண்டும். எந்த கணவன்? இஸ்லாமிய அடிப்படையில் வாழக்கூடிய கணவன். ஒரு கணவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லை, அவன் எப்பொழுதும் தண்ணி அடிச்சுட்டே இருப்பான், அவன் எப்பொழுதும் வேற மாதிரி மார்க்கத்தில் இருப்பான் அப்படின்னா அவளுக்கு ஊத்தி கொடுத்துட்டா அவனுக்கு சொர்க்கம் போயிட முடியாது. இஸ்லாமிய அடிப்படையில் வாழக்கூடிய கணவன் திருப்தி கூடிய நிலையில் எந்த பெண் மரணிக்கிறாளோ அவள் சொர்க்கத்துக்கு போவார் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, இந்த உலகத்தில் எந்த மனிதரும் இன்னொரு மனிதனுக்கு சாஷ்டாங்கம் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. அப்படி செய்வதாக இருந்தால் மனைவியை கணவனுக்கு சைதா செய்ய சொல்லி இருப்பேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் விட்டு கொடுக்காத வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனாலதான் அவங்களோட உறவுகளை பற்றி கூட குர்ஆன் சொல்லும் போது லிபாஸ், ஆடையை போல, ஒருவர் இன்னொருவருக்கு ஆடையை போல. ஏன் ஆடையை போல? ஆடை எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய மானம் மரியாதையும் இருக்கும். ஆடை விலகும் போது நம்மளுடைய மானம் அந்த இடத்துல போகும். அதேதான் கணவன் மனைவிக்கு மத்தியில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பிரச்சனைகள் அவர்களுக்குள் முடிக்கப்படக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டுமே தவிர முடிந்த வரைக்கும் அது அவர்களை தாண்டி போகாத வரைக்கும் அந்த சமூக அமைப்பு, அந்த குடும்ப அமைப்பு சிறந்தபடியாக இருக்கும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டாங்க, இந்த உலகத்துல மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருட்கொடைகளில் ஒன்று நல்ல மனைவி என்பதாக சொல்லி கேட்டாங்க. அப்போ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குறைகளே இல்லாம ஒரு மனுஷனும் இருக்க முடியாது. குறைகளே இல்லாம ரிமோட்டாலேயே இருக்க முடியாது, குறைகளே இல்லாம மிஷினாலே இருக்க முடியாது. மனிதர்கள் நம்ம மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம குறையை விட்டு விட்டு எப்போதெல்லாம் மனைவி மீது கோபம் வருகிறதோ, கணவன் மீது அதிருப்தி வருகிறதோ, அப்ப கணவன் செய்த நல்ல விஷயங்களை என்ன பண்ணணும், நினைச்சு பார்க்கணும். நம்ம ரிவர்ஸா இருக்கிறோம். கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்த
கணவர் ஏதாவது ஒரு நாள் நம்ம ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலன்னா இந்த ஆளை கட்டி என்ன சுகத்தை கண்ட அப்படின்னா நல்லா பாதுகாக்க வேண்டும். இதுதான் நம்ம செய்த நன்றிகளை மறப்பதற்கு சமம். மனிதனுக்கு எவன் நன்றி செலுத்தவில்லையோ அவன் நிச்சயமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவனாக ஆக மாட்டான். அவன் மனிதன் செய்த நன்மையே, மனிதன் செய்த உதவிகளையே நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு அழகான உதாரணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் தான் அன்னை ஆயிஷா. இது எல்லாருக்கும் தெரியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை ஒரு போருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்றிருக்கும் போது போர்க்களத்திலிருந்து எல்லாம் வந்துடுறாங்க. அவங்க தூங்கி அங்கேயே தங்கிடுறாங்க. அவங்கள காணுமேன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி அவங்கள கூட்டு வர சொல்லுவாங்க. அப்ப அந்த சஹாபியோடு வரும்போது சில குறைஷிகள் என்ன பண்ணுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷாவையும் அவரை அழைத்து வந்த சஹாபியும் இணைத்து தவறான விஷயங்களை சமூகத்தில் பரப்புவாங்க. அப்படி இணைத்து பரப்பியவர்களில் ஒருவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்துல உதவித்தொகையை வாங்கி கொண்டிருந்தவர். அபூபக்கர் என்ன பண்ணாங்க, அடிமைகளாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் இல்லைங்கிறதுனால மாதம் மாதம் உதவித்தொகை கொடுப்பாங்க. அப்படி உதவித்தொகை வாங்குற ஒரு ஆள் அவரு என்ன பண்ணாரு, அபூபக்கர் அவருடைய மகள் மீது இந்த அவதூறு குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுகிறார். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க மனைவி ஆயிஷாவுக்கும் பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு அந்த வதந்தி முற்றுகிறது. அப்ப இயல்பாக ஒரு தந்தைக்கு கோவம் வரதான் செய்யும். ஏண்ட காசு வாங்கிட்டு என் பிள்ளை மேல ஒரு அவதூறை கலப்புறானே. ஆனா அவர் பத்ர் போர்ல பங்கு பெற்ற சஹாபி. அப்ப அவருக்கு கொடுத்த அந்த உதவித்தொகை நிறுத்தி விடுகிறார். நிறுத்திய போது அல்லாஹ் வசனம் இருக்கான், அபூபக்கரே உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா, உங்களை அல்லாஹ் மன்னிக்கணும்னு விரும்புறீங்கல்ல, நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள். அபூபக்கர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு அவருக்கு என்ன பண்றாங்க, பழையபடி அந்த உதவித்தொகையை கொடுக்கக்கூடிய நண்பராக மாறிவிடுகிறார்கள். சிந்திச்சு பாருங்க, தான் பெற்றெடுத்த பொண்ணு மேல ஒரு அவதூறு சுமத்துறாரு. அவதூறு சுமத்துபவர் தன்னிடம் உதவித்தொகை வாங்குபவர் என்ற காரணத்தினால் உதவித்தொகை நிறுத்துவதை ஸ்டாப் பண்ணதை அல்லாஹ் கண்டிச்ச காரணத்தால அவங்க என்ன பண்ணாங்க, அதை மாத்திக்கிட்டாங்க. அப்படின்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக, சின்ன சின்ன காரணங்களுக்காக அடுத்தவங்க மேல குரோதம் கொள்றோம், அடுத்தவங்க மேல பொறாமை கொள்றோம், அடுத்தவங்களை திட்டுறோம், அடுத்தவங்க எதிரிகளாக ஆக்கிக் கொள்கிறோம். அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். நாம அதை மாற்றணும்னா உயிரோடு இருக்கும்போது தான் மாற்ற முடியும். சக்கராத்தால் வந்து போச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் அதனால் எந்த பயனும் இருக்காது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் திருமணம் செய்து கொண்டால் அதன் மூலம் அவனுடைய மார்க்கத்தில் பாதியை பூர்த்தி செய்கிறான். இன்னும் மீதி உள்ள பாதியை பூர்த்தி செய்வதற்கு இறையச்சம் ஒன்றே தேவையாக இருக்கிறது. அப்ப திருமணம்ங்கிற இந்த ஒரு சடங்கு கூட, திருமணம்ங்கிற இந்த ஒரு விஷயம் கூட அல்லாஹு தஆலா ஹலாலான முறையில மனிதன் தன்னுடைய இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கு ஹலாலான முறையில ஒரு ஏற்பாடாக, ஒரு அழகான ஒரு விஷயமாக அந்த திருமணம்ங்கிற ஒரு பந்தம் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள், அடுத்தடுத்த வாரிசுகள் தாய் தகப்பன் பெயர் தெரியாதவர்களாக சமூகமே ஒரு உருக்குலைந்த சமூகமாக மாறிவிடும். அப்படி அல்லாத ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நல்லா என்ன பண்றான், அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்கிறான். திருமணத்துக்கு முன்னாடி அவங்க யாரோ நம்ம யாரோ, அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா திருமணம் என்ற ஒரு பந்தத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய இணைப்பை அல்லாஹ் சொல்றான். நாம் தான் உங்களுக்கு மத்தியிலே அப்படி ஒரு இணைப்பை ஏற்படுத்தினோங்கிறான். எந்த அளவுக்குன்னா சில நேரங்களில் பெற்றெடுத்த தாயை கூட கணவனுக்காக தூக்கி போடக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான பந்தத்தை அல்லாஹு தஆலா திருமணத்தின் மூலமாக ஏற்படுத்துகிறான். அப்ப அந்த திருமணத்தின் மூலமாக இணையக்கூடிய நாம அடிக்கடி சிந்தித்து பார்க்க வேண்டும். கணவன் என்ற முறையில அல்லது மனைவி என்ற முறையில என்னுடைய துணைக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டேனா, என்னுடைய உரிமைகளை நான் எப்படி கேட்கிறோம். உரிமைகளை கேட்கறதுல எல்லாம் கரெக்டா இருக்கும், யாரும் அதில் உச்ச வைக்கிறதே இல்லை. உரிமையில கேட்கக்கூடிய அதே சமயத்துல என்னுடைய கடமைகளை நான் சரியான முறையில செய்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண்கள் மீது கடமையாக இருக்கிறது. அப்படி நாம சிந்திச்சு நம்முடைய கணவனுக்கு அல்லது நம்முடைய மனைவிக்கு
சரியான முறையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, நடந்து கொள்ளக்கூடிய கணவன்களாக, நடந்து கொள்ளக்கூடிய மனைவிகளாக இருந்தால் நிச்சயம் நம்முடைய பிள்ளைகளை, அடுத்த தலைமுறையை சரியான தலைமுறையாக வார்த்தெடுக்க முடியும். அப்படி ஒரு தலைமுறையை வார்த்தெடுக்கணும் அப்படின்னா முதல்ல கணவன் மனைவி நாம சரியாக இருக்கணும். நான் அடிக்கடி என்னுடைய உரைகளை சொல்வது உண்டு. பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். அப்ப பிள்ளைகள் கணவன் மனைவி, தாத்தா வாப்பா உம்மா ரெண்டு பேரோடு எப்படி நடந்து கொள்கிறார்களோ அவ்வாறுதான் பிள்ளைகளும் என்ன பண்றாங்க, வடிவமைக்கப்படுகிறார்கள். எனவே அந்த ஒரு நல்ல பிள்ளைகளை, சாலையான பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படி நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாத்தின் அடிப்படையில் மாற்றிக்கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய நல்ல கணவன் மனைவிகளாக நம்மை ஆக்குவானாக. அப்படி நடந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை சிறப்பான பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று துவா செய்தவனாக, துவா செய்ய தூண்டியவனாக இந்த உரையை தோடு நிறைவு செய்கிறேன். வாயிரதவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.